மீனாட்சி அவளுக்கு தாலி கொடி கேட்டப்ப என்னமோ நான் வாங்கி தரேன்னு பெருசா பௌசா சொன்னியாமே, எப்படி? அப்ப சொத்துல இருந்து வந்த வருமானத்தை எடுத்து தாலி கொடி வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சியா? இப்பதான் அது இல்லன்னு ஆயி போச்சே, என்ன பண்ண போற? குறிச்ச நாளுக்குள்ள குறிச்ச நேரத்துல உன் சொந்த உழைப்புல நேர்மையான வழியில சம்பாதிச்சு ஒரு தாலி கொடி வாங்கி கொடுற. அப்ப ஒத்துக்கிறேன்டா நீ ஒரு ஆம்பளைன்னு. அண்ணன் அப்புறமா பேசுறேன். தலைப்புச் செய்திகள். தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு குறைந்துள்ளது. 10 நாட்களுக்கு முன்னால் 1 பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் 23,000 இருந்தது. அது படிப்படியாக ரூபாய் 2,500 குறைந்து தற்போது 1 பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் 20,500 உள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன் வாங்க முனைபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று கூறும் அளவிற்கு தங்கத்தின் விலை உள்ளது. ஆனால் இந்த விலை இறக்கம் தற்காலிகமானதுதான் என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் தங்கத்தின் விலை மீண்டும் ஏறிவிடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை இவ்ளோ குறைஞ்சிருக்கா? இத யார்கிட்டயாவது சொல்லணுமே. என்னங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்ல பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தங்கம் விலை ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. நீங்க கூட ஏதோ தங்கத்துல நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப போனீங்கன்னா உங்களுக்கு செம லாபங்க. என்னங்க, காசு இல்லையா? சட்டை பாக்கெட்ல காசு இல்லாமலாம் நகை கிடைக்கலாம் போயிடாதீங்க. ஏன்னா அவங்க நகை தரமாட்டாங்க, கழுத்தை சேத்தடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. என்னால முடியாது, நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கிக்கும். என் வாழ்க்கை முழுக்க என்னை நெருங்கி வரது, என்னை சீண்டி பாக்குறதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுக்கான எந்த தகுதியும் உன்கிட்ட கிடையாது. என்ன? ஏய், ஒத்துக்கோடா, ஒத்துக்கோ. என்னால முடியாதுன்னு ஒத்துக்கோ. ஏய், போடா போ. எப்படியும் கடைசியில நான் சொன்னதான் நடக்க போகுது. நீ தோக்கதான் போற. உனக்கெல்லாம் ரோஷம் வர வருதோ? நேரத்துல டார்ச் லைட் அடிச்சு என்னத்தை பார்த்துட்டு இருக்காரு? மாமா, மாமா என்னாச்சு மாமா? ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கீங்க? அம்மா, இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல மருமகனே, தூங்கலான்னு போய் படுத்தேன். சரி, லேசா கண்ண சந்த திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி இருந்தது, அதான். என்ன மாமா நீங்க? ஏன் இப்படி அடிக்கடி நீங்களே எதையோ கற்பனை பண்ணிக்கிறீங்க? இல்ல மருமகனே, இது கற்பனை இல்ல, தத்ரூபமா நடக்குது. பல நேரத்துல நானே என் கண்ணால பாத்திருக்கேன் மருமகனே. மாமா, என்ன மாமா நீங்க? தப்பு செஞ்சிருக்கல மருமகனே, அந்த ஆத்மா என்ன சும்மா விடாதுன்னு நினைக்கிறேன். மாமா மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் உங்களோட கற்பனை தான். உங்க குற்ற உணர்ச்சி தான் மாமா உங்களை கொல்லுது.
இதுல வேற எதுவும் இல்லை. சரி மாமா, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மருமகனே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. போய் படுங்க. நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். எங்க மருமகனே? வேலூர்ல மந்திரிச்சு தாயத்து கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அங்கேயா? இந்த தாயத்து மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. இது வேற. வேற என்ன? நீங்க போய் படுங்க மாமா, நாளைக்கு பேசிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். மாமா போங்கன்றேன்ல. ம். சரி மருமகனே. ம். மாமா இறங்குங்க. இங்கேயா? ஆமா மாமா இறங்குங்க. என்ன மருமகனே, சுடுகாடு கூட்டிட்டு வந்திருக்க? காரணமா தான் மாமா. இங்க வச்சு என்ன மாந்திரிக எதுவும் பண்ண போறியா? கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஆனால் அது மாந்திரிகள்லாம் இல்லை, மனுஷரிகம். புரியல. நீங்க வாங்க சொல்றேன். அட வாங்க மாமா. மேல வாங்க மாமா. வாங்க. மாமா, உலகத்துல யாருமே தப்பு செய்யாம இல்லை. சில பேர் செஞ்ச தப்புக்கு மனசார வருந்துவாங்க. சில பேர் தப்பு செய்யறமேன்னு கூட உணர மாட்டாங்க. நீங்க அதுல முதல் வகையை சேர்ந்தவர். ஐஸ்வர்யா அக்காவோட இறப்புக்கு நீங்க முழு காரணம் இல்லைனாலும் உங்களால தான் அவங்க இறந்தாங்கன்னு நினைக்கிறீங்க. குற்ற உணர்ச்சியில தினம் தினம் தவிக்கிறீங்க. செஞ்ச தவறுக்கு தண்டனை மட்டுமே தீர்வில்லை மாமா. மன்னிப்புன்ற இன்னொரு தீர்வும் இருக்கு. இது ஐஸ்வர்யா அக்கா உடம்புல இருந்து அவங்க ஆன்மா பிரிஞ்ச இடம். இங்கேதான் அவங்களோட ஆன்மா சுத்திட்டு இருக்கும். மனசை திறந்து மன்னிப்பு கேளுங்க. குற்ற உணர்ச்சியில நீங்க தவிக்கிறத சொல்லி அழுங்க. அவங்களோட ஆன்மா கண்டிப்பா உங்களை மன்னிக்கும் மாமா. உங்களுக்கு எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப வாங்க. போலாங்க. இங்கே தானே வேட்டையை வந்து நிற்க சொன்னான். இங்கே ஆளை காணும். அப்பா ஏன் இங்கே நிற்கிறாரு? அம்மாடி ஐஸ்வர்யா, உன் வயசுல எனக்கு ஒரு மகன் இருக்கும்போது நீ சாகணும்னு நான் நினைச்சிருப்படாமா? என்னைக்கு உனக்கு வைத்திக்கு நிச்சயம் நடந்துச்சோ அன்னையிலிருந்து
உன்னை என்னோட இன்னொரு மகளாத்தாமா நினைச்சேன். எனக்கு மீனாட்சி வேற இல்ல, நீ வேற இல்ல. சத்தியமா சொல்றேன், உங்க அப்பாவையும் உங்க அண்ணனையும் மிரட்டி வைக்கத்தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். மத்தபடி உனக்கு வைத்திக்கு கல்யாணம் பண்ண தேதி கூட குறிச்சு வச்சிருந்தம்மா. பாவி மகன், நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுப்பேன்னு நான் கடவுளை கூட நினைக்கலம்மா. ஒரு வார்த்தை என்கிட்ட, ஒரு வார்த்தை என்னையும் வைத்தியையும் சேர்த்து வைங்க மாமான்னு சொல்லி இருந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேம்மா. ஆனா இன்னைக்கு எல்லாம் குடிமுடிய போச்சே. நான் உன்னை கொண்டுட்டேனேன்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறேனே. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? தினமும் என் கடவுளை வந்து என்ன கொல்லுவேன்லாம் மிரட்டுற. இன்னைக்கு நான் ஓ இடத்துக்கே வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இன்னும் என்ன நம்பலைனா, என்ன மன்னிக்க மனசு இல்லைன்னா இங்கே என்ன கொண்டுடு. நீ இறந்த அன்னையிலிருந்து என் மகனும் நல்லா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. என் உயிரை கூட பதிலுக்கு எடுத்துக்க ஐஸ்வர்யா. ஆனா உன் வைத்தியோட வாழ்க்கையை மாத்து, அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. உன்கிட்ட பரிகாரம் தேடி பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்க. இப்ப சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன், என் மகனுக்காக உசுறு விட்ட ஒன்ன இனி நான் சாமியா நினைச்சு கும்பிடுவோம்மா. என் வம்சத்துல பிறக்கிற முத பெண் குழந்தைக்கு ஐஸ்வர்யான்னு நான் உன் பேரை வைக்கிறேம்மா. ஐஸ்வர்யான்னு வைக்கிறேன். 100 ஆதரவற்ற பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு சாப்பாடு, உடை, கல்வி, ஆதரவுன்னு அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா. வருஷத்துக்கு ஒரு ஏழை பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் பாவத்துக்கான பரிகாரத்தை ஏத்துக்க என் மகனுக்கு ஒரு வழியை காட்டு. என் குற்ற உணர்ச்சிக்கு ஒரு தீர்வை கொடு. உன் சன்னதியில விழுந்து கேட்கிற, எங்களை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. எங்களை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா, எங்களை மன்னிச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் மேம், உட்காருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க. என் பேர் மீனாட்சி. எனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ற விஷயமா நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரியுமா? தெரியல, நான் ஃபோன்ல தான் பேசியிருந்தேன். ஓகே, பரவாயில்ல மேம். நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். டாக்குமெண்ட்ஸை வச்சு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக 1 வீக்ல நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நேராக வர வேண்டியது இருக்கும். $2,500 பேமெண்ட் கொடுக்கணும். 2000 தானே சொன்னாங்க? இல்லை மேடம், அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து $2,500 ஆகும். அதுவும் இல்லாமல் உங்கள் நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும்.
அவங்களோட டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுல எல்லாமே இருக்கே. தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணணும்னா எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே. அது இல்லைன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாதா? இல்ல மேடம், அப்ளிகேஷன்ல இந்த ஃபீல்ட் மேண்டேட்டரி, கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்குமெண்ட் அண்ட் கேஷை நாளைக்கே கொண்டு வாங்க, நாளைக்கு அப்ளை பண்ணிடலாம் மேம். என்னால் அப்படி அடிக்கடி வர முடியாது. அந்த டீட்டெயில் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா? சாரி மேம், அது முடியாது. ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் எதுக்கு? போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாதான் பாஸ்போர்ட்டே தருவாங்க மேடம். லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க அங்கதான் இருக்கீங்களா, நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சிட்டா பாஸ்போர்ட் உங்க கைக்கு வந்துடும். யாருக்கும் தெரியாம பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம், போலீஸ் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணா எல்லாம் தெரிஞ்சிருமே. எதுக்காக பாஸ்போர்ட்னு அப்பா கேட்டா இப்ப என்ன பண்றது? என்னாச்சு மேம்? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். நான் அப்புறம் வரேன். ஓகே, வெல்கம். ம். என்னால தனியா ஒரு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ண முடியல. ச்சே. இவ என்ன பண்றா இங்க? மீனாட்சி 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 ஹேய் மீனாட்சி, ரிலாக்ஸ். நான் தான் இன்பா. என்ன ஆச்சு? எனி ப்ராப்ளம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. மீனாட்சி, 1 செகண்ட் லிசன். அன்னைக்கு உங்க பர்சனல் லைஃப் பத்தி பேசுனதுக்காக ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனோன்னு அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பட் இன்னைக்கு நீங்க இங்க கண் கலங்கி நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா பண்றேன். இல்லை, நானே பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். சி மீனாட்சி, சில விஷயங்க நாம தனியா பண்ணிட முடியும். பட் சில விஷயங்க பண்றதுக்கு மற்றவங்களோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவை. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எதனாலும் சொல்லுங்க மீனாட்சி. இந்த டிராவல் ஆஃபீஸ்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தயங்காம சொல்லுங்க. அதோட மேனேஜர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். மோரோவர் திஸ் பில்டிங், த ஹோல் காம்ப்ளெக்ஸ் எங்களோடது தான். என்னால உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ண முடியும். மீனாட்சி, உனக்கு எப்படியாவது கனடா போய் ஆகணும். அவனும் நல்ல மனசோட ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இன்னும் ஏன் தயங்குற? அவன்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லு, எல்லாம் சரியாயிடும். ஆல்ரைட் மீனாட்சி, ஐ எம் சாரி. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. யூ கேரி ஆன். I'll see you. இன்பா, தெரியும்டி, நீ என்ன கூப்பிடுவேன்னு கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க மீனாட்சி. மீனாட்சி, இப்ப என்ன, உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க பாஸ்போர்ட் எடுத்து கனடா போகணும், அவ்வளவுதானே? இதுக்காகவா இவ்வளவு டென்ஷனா நீங்க? இது சாதாரண மேட்டர் மீனாட்சி. நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். இது முடியுமா? காஷ், முடியுமாவா?
அடுத்த மாசம் இந்த நேரம் நீங்க கனடால இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் 15 days நான் கூட கனடால தான் இருந்தேன். அங்க என்னோட சித்தி, என்னோட அங்கிள், என் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க தான் இருக்காங்க. பாஸ்போர்ட் என்ன மீனாட்சி, உங்களுக்கு விசா கிடைக்கிறது கூட சப்ப மேட்டர். உங்க கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்து உங்களை ஃப்ளைட்ல ஏத்தி விட்டு டாட்டா காட்டுற வரைக்கும் ஏன் வேலை. மீனாட்சி, என்ன இது தமிழ் சீரியல்ல வர பொண்ணுங்க மாதிரி கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உடனடியா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண ஒரு 2 ரெஃபரன்ஸ் வேணும். ஒன்னு நான் இருக்கேன், இன்னொன்னு ரெடி பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் a problem. அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் கூட பார்த்துக்கலாம். கல்லடக்குறிச்சியில நம்ம ஃப்ரெண்டு தான் எஸ்ஐயா இருக்காரு. ஸோ பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல இருந்த ப்ராப்ளம் சால்வ். சத்தியமா அந்த கடவுள் தான் உங்களை என்கிட்ட அனுப்பியிருக்காரு. ஆமாண்டி, கடவுள் தான் உன்னை என்கிட்ட அமைச்சிருக்கான். வச்சுக்கிறேன் உன்னை. இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு மீனாட்சி. வாங்க போய் பாஸ்போர்ட் எடுக்கலாம். வாங்க.